நெல்சன் சாருக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நம்ம எதிர்பார்க்கல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேருடைய அந்த ஸ்டைலோட கெத்தோட அந்த ஒரு எல்லாமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் கீ அங்கே போடுவார், அவர் பிடிப்பாரு, அப்படி வந்து காரில் வருவார். அது பிறகு வந்து ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளை வந்து எவ்வளோ விதமாக என்டர்டெயின் பண்ண முடியும்னு நெல்சன் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஒரு 3 நிமிஷத்துலேயே இவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காருன்னா 3 ஹவரில் எவ்வளோ கொடுக்க போகிறாரு. என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் படமாக மாறும் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது 2-3 விஷயத்துக்கு. ஒன்று, ஹையஸ்ட் பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம். இதுவரையும் தமிழ் சினிமா எடுக்காத ஒரு பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்படும். 600-700 கோடி இருக்கலாம், மேலே கூட இருக்கலாம். இந்த ப்ரோமோ வீடியோக்கே பெரிய கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ரோமோ வீடியோ மட்டுமே கோடி கணக்கு. KHRKன்னு சொல்லி KH தான், கமல்ஹாசன் சார் பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, 2 பேருக்கும் வந்து டிஸ்கஷன் இருக்கும். கமல் சார் வந்து இல்லை ரஜினி சார் பேர் தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கமல் சார் வந்து மாற்றி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் இல்லை, நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்க, ஸோ நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது இதுலயும் கமல் சார் உடன்பாடு இருந்திருக்காது நினைக்கிறேன். மல்டி ஸ்டாரர்னா ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் நான் சொல்லல. 2 பேருக்குமே பேரலல் ரோலா ஸ்ட்ராங்கான ரோலா வரும்போது தமிழ் சினிமாவுடைய எதிர்பார்ப்பு மிக பெருசா இருக்கும். உலக லெவல்ல ஓகே எல்லா லாங்குவேஜ்லயுமே பெருசா இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எல்லாரும் தமிழ் சினிமால இப்ப மிகப்பெரிய ஒரு பிரேக் பார்த்துட்டு அடடே எதுக்குத்தானே நாங்க காத்திருந்தோம், நம்ம நிறைய தடவை பேசியிருந்தோம், பட் ஃபைனலி நடக்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சார். வேற எதுவும் இல்ல. சோ KH அண்ட் RK உடைய ரீயூனியன், கமல்ஹாசன் சார் அண்ட் ரஜினிகாந்த் சார், அதை பார்த்தப்போ உங்களுக்கு என்ன சார் ஃபீல் இருந்துச்சு? ஏன்னா நீங்க அந்த காலத்துல இருந்து, மன்னிக்கிற அந்த வார்த்தை சொல்றதுக்கு, ஆரம்பத்துல இருந்து நீங்க ரஜினி சாரே கமல் சாரே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட ட்வீட்ல என்ன போட்டிருந்தேன் தெரியுமா, இதற்காகத்தானே ஆசைப்பட்ட தமிழ் ரசிகனே அப்படின்னு போட்டிருந்தேன். அப்புறம் நெல்சன் சாருக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் போட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நம்ம எதிர்பார்க்கல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெண்டு பேருடைய அந்த ஸ்டைலோட கெத்தோட அந்த ஒரு எல்லாமே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் கீ அங்கே போடுவார், அவர் பிடிப்பாரு, அப்படி வந்து காரில் வருவார். அது பிறகு வந்து ஹீரோ யாரு அப்படின்னு அவர் வந்து கேட்குறாங்கல்ல, சொல்லுப்பா அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு கூஸ் பம்ப் கொடுத்த ஒரு வீடியோவாக இருந்தது. ஒரு 3 நிமிஷத்தில் நம்மளை வந்து எவ்வளோ விதமாக என்டர்டெயின் பண்ண முடியும்னு நெல்சன் நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. ஒரு 3 நிமிஷத்துலேயே இவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காருன்னா 3 ஹவரில் எவ்வளோ கொடுக்க போகிறாரு. நம்ம எதிர்பார்க்குறதே வந்து பெரிய ஒரு கூஸ் பம்ப் படமாக தான் இருக்க போகுது. அதில் வந்து பில்டப்புக்காக சொல்ல, இவங்க 2 பேருமே அவ்வளோ எனர்ஜியாக இருக்காங்க. ரஜினி சாரும் சரி, கமல் சாரும் சரி, எனர்ஜி மட்டும் இல்லை, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி நம்ம பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் 2 பேர் மத்தியில் இருந்த கம்ராட்ரி சொல்லுவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, கம்ராட்ரி, ஒருத்தர் கொடுக்குற மரியாதை, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது இந்த 2 விஷயம் ஒன்றா வரும்போது, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரும்போது இந்த படமும் ரொம்ப சூப்பராக வரும் தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே சொல்கிறது, அதாவது நெல்சன் சார் எப்படி சொல்கிறாங்கன்னா, பட்டையை கிளப்பிட்ட நெல்சா அப்படி இப்படின்னு ஒரு இது பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா, இப்படி கலக்கிட்டீங்களே நெல்சா அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா, அது உண்மையிலேயே இட் டிசர்வ்ஸ் தட் அப்ரிசியேஷன். அவருடைய அந்த ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு வேக்கியா புதுசாக யோசிச்சு ப்ரொமோஷன் வீடியோலே நம்மளால் வந்து ஒரு அதிரடியாக விஷயம் காமிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதை இதில் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆகஸ்ட் மேலே தான் தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன். 2027 வரப்போகுது. என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் படமாக மாறும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது 2-3 விஷயத்துக்கு. ஒன்று, ஹையஸ்ட் பட்ஜெட்டில் எடுக்க போகிற படம். இதுவரையும் தமிழ் சினிமா எடுக்காத ஒரு பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கப்படும். 600-700 கோடி இருக்கலாம், மேலே கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அது வந்து ரெட்ஜைனுக்கு தான் தெரியும். ஏன்னா 2 முக்கியமான நடிகர்கள், 2மே பேரலல் ரோல் அப்படின்னு வரும்போது சம்பளங்கள் கேமியோ கிடையாது. ஒருத்தர் கேமியோ பண்ணுறாரு அப்படிலாம் இல்லை, 2 பேரும் மெயின் ரோல் பண்ணும்போது அவங்களுக்கான சம்பளங்கள் பெருசாக இருக்கும். டேரக்டர் சம்பளம், அனிருத் சம்பளம் அப்படிலாம் போட்டு ப்ளஸ் மேக்கிங் வந்து இந்த ப்ரொமோ வீடியோக்கே பெரிய கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ரொமோ வீடியோ மட்டுமே கோடி கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. மேபி 4-5 crores இருக்கலாம், அந்த செட்டு எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அப்போ ப்ரொமோ வீடியோக்கு இவ்வளோ பெருசாக அவங்க செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னா படம் எவ்வளோ பெரிய படமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க் வந்து தமிழ் சினிமாலே அதிக பட்ஜெட்டில் தயாராகிற ஒரு படமாக வந்து இந்த படம் வரும். KH into RK யூனியன் அப்படின்னு சொல்ற ரீயூனியன். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, மல்டி ஸ்டாரர் படம்னா எப்படி அமையணும், அதுக்கு இந்த படம் பெஞ்ச் மார்க்கா மாறப்போகுது. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் அமைஞ்சா எப்படி இருக்கும். நான் வந்து ஒரு இப்ப சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லும்போது நான் சொன்னேன், சப்போஸ் நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி மல்டி ஸ்டார் இருந்தா எப்படி இருக்கும். நம்ம விஜய் சாரை மிஸ் பண்றோம். விஜய் சார் இருந்தா நம்ம வந்து விஜய் சார், அஜித் சார் நம்ம சொல்லலாம். இப்ப அஜித் சாரும் சூர்யா சார் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்.
ஒரு கதையில. விஜய் சேதுபதி அவர்களும் எஸ்கே சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? ஒரு படமா ஒரு எதிர்பார்ப்பு உடனே ஆரம்பிச்சிடும்ல. அதே மாதிரி நான் சொல்றது தனுஷ் அவர்களும் சிம்பு அவர்களும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? தனுஷ் அவர்களும் எஸ்கே அவர்களும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? சொல்லும் போதே நல்லா இருக்குல்ல. அப்புறம் நடிப்பு அரக்கர்கள் அப்படி சொல்லலாம். 2 நடிப்பு முக்கியமான ஆளுமைகளா இருக்கிற விக்ரம் சாரும் கார்த்தி சாரும் வந்தா எப்படி இருக்கும்? 2 நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடுவாங்கல்ல. 2 பேருமே ஒரு யூனிக்கான நடிகர்கள். இப்படி பல காம்பினேஷன் சொல்றேன். இப்ப தனுஷ் சாரும் எஸ்கேவும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? பேரலல் ரோலா, கதைகள் 2மே பேரலா 2 பேருக்கு ஈக்குவலா அப்படி வந்தா எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட மல்டி ஸ்டாரர் வந்தா தமிழ் சினிமா எவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும்? பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும்ல. மல்டி ஸ்டாரர்னா ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் நான் சொல்லல. 2 பேருக்குமே பேரலல் ரோலா ஸ்ட்ராங்கான ரோலா வரும்போது தமிழ் சினிமாவுடைய எதிர்பார்ப்பு மிக பெருசா இருக்கும். உலக லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே பெருசா இருக்கும். இந்த படத்தினுடைய 3வது விஷயம் நான் சொல்ல வருது, இந்த மல்டி ஸ்டாரருக்கு பெஞ்ச் மார்க்கா 2வது விஷயம். ஃபர்ஸ்ட் பட்ஜெட், 2வது வந்து மல்டி ஸ்டாரருக்கே இந்த படம் ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறும். அதாவது ஈகோ இல்லாம 2 உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் ஒன்னா சேர்ந்து வர முடியும்ன்றதுக்கு ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரெண்ட் செட்டரா மாறும். 3வது வந்து இந்த படத்தினுடைய வணிக ரீதியிலான பிசினஸ் நான் சொல்றது சேட்டலைட், டிஜிட்டல், ஓவர்சீஸ், பிளஸ் வந்து மியூசிக் ரைட்ஸ், அது பிறகு வந்து மிக முக்கியமா தியேட்ரிக்கல் ரைட்ஸ் எல்லாமே ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறும். தமிழ் சினிமாவுடைய இன் ஃபியூச்சர் நிறைய படங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். இப்ப நெல்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாரு. அடுத்து வரவங்க அந்த ஃபார்முலா கொஞ்சம் அப்படியே பெஞ்ச் மார்க் வச்சுக்கலாம். இந்த படம் எவ்வளவு தூரம் ஓடிடி போயிருக்கு, இந்த படம் எவ்வளவு தூரம் வந்து சேட்டலைட் போயிருக்கு, இந்த படம் ஓவர்சீஸ் என்ன போயிருக்கு, இந்த பெஞ்ச் மார்க்கை வந்து இன்னொரு படம் பீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவு பெரிய ஒரு பெஞ்ச் மார்க்கை இந்த படம் செட் பண்ணோம். பிசினஸ் வைஸ் பாக்ஸ் ஆபீஸ்ல எப்படி பண்ணுன்றது படம் வரும்போது நம்ம சொல்ல முடியும். பட் நான் சொல்ல வர்றது வியாபாரத்துல ப்ரீ ரிலீஸ் வியாபாரம் சொல்லுவாங்க. ப்ரீ ரிலீஸ் வியாபாரம்னா சேட்டலைட், டிஜிட்டல் அது வரதுக்கு முன்னாடி ஓவர்சீஸ், மியூசிக், இதுதான் ப்ரீ ரிலீஸ். தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் அப்பதான் வரும். அதனால அதை பத்தி பேச வேணாம். பட் அந்த ப்ரீ ரிலீஸ் வியாபாரம்ன்றது மிக பெருசா இருக்கும். அப்போ அது ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணும். அப்போ ஒரு மல்டி ஸ்டாரருக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கு, பிசினஸ்க்கு ஒரு ப்ரீ ரிலீஸ் பிசினஸ்ல ஒரு பெஞ்ச் மார்க்கு, அது பிறகு பட்ஜெட்ல ஒரு பெஞ்ச் மார்க்கு, இத்தனை பெஞ்ச் மார்க்ல செட் பண்ண போற படம் தான் KHRK ரீயூனியன். சொல்லும் போது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சார். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து அடுத்த ஒரு என்ன மாதிரியான சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு சார். இப்ப ரஜினி சாருக்கும் சரி, கமல் சாருக்கும் சரி, ரஜினி சாருக்கும் சரி, ஸோ 2 பேருக்கு வந்து உலக அளவுல ஃபேன்ஸ் இருக்கிறாங்க சார். இந்த படத்துக்கு மார்க்கெட் வேல்யூ இப்போ நம்ம வந்து பேசிக்கா சும்மா 1000 கோடி அதெல்லாம் பேசுவோம். பட் இந்த படத்துக்கு அப்படி பேச வேணாம். ஏன்னா பார்க்கும்போதே எங்க பார்த்தா போதும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு மேல 2000 கோடி வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மார்க்கெட் வேல்யூவா இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சார் கிடைக்கும்? இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட்ஜெட்டே இந்த படம் வந்து ஹையஸ்ட் பட்ஜெட்டா தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ ஹையஸ்ட் லெவல்ல தானே பிசினஸ். ஆமா, அந்த நம்பர்ஸ் போட வேணாம். ஏன்னா ப்ரீ ரிலீஸ்லயே பெரிய பிசினஸ் ஆகும் நான் சொல்லிட்டேன். டிஜிட்டல் பெரிய பிசினஸ் ஆகும், சேட்டலைட் ஆகும், ஓவர்சீஸ் ஆகும் அப்படின்னு வரும்போது இந்த படத்தோட பிசினஸ் வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி தான் பெருசா இருக்க போகுது. அது என்னன்றது அப்புறமா பேசுவோம். இப்போ இந்த நம்பர்ஸ்குள்ள போனோம்னா அது அந்த அதை வந்து ரொம்ப எல்லையை குறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால சொல்லிட்டீங்க 1000 கோடி 2000 கோடின்னு சொல்ல வேணாம், இது வந்து பெருசா கூட பண்ணோம் அப்படின்னு. ஸோ நம்ம அதை பத்தி போவேனா, நம்ம எப்படி போலாம்னா இதுவரையும் தமிழ் சினிமா பண்ணாத ஒரு பிசினஸ் இந்த படம் பண்ணுன்றது மட்டும் உறுதி. ஓகே சார், இந்த படம் வந்து நெல்சனுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் சார்? இப்போ உதாரணத்துக்கு பீஸ்ட் படம் வந்தப்ப நெல்சனை வந்து அவர் பேசாத மீம்ஸ் கிடையாது, ட்ரோல் பண்ணாத ஆட்கள் கிடையாது. பட் இப்ப கம்பேக்னா இப்படிதான், வாழ்க்கைனா இப்படிதாங்க, ஒரு இடத்துல இப்படி இருந்தா இப்படி இருக்கணுங்கன்னு சொல்லி ஒரு செமையான ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்காரு சார். அவருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும்? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ரெஸ்பான்சிபிலிட்டி மிக பெருசு. 2 ஆளுமைகள் நம்பி வந்திருக்காங்க. அவங்க கதை கேட்டிருக்காங்க, கதை கேட்டு அந்த லைன் பிடிச்சிருக்கு. இப்போ ஏதோ கம்ப்ளீட் ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி ஆகஸ்ட்ல ஷூட்டிங் போகும்போது, ஆகஸ்ட் செப்டம்பர் போகும்போது அவருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா 2 ஃபேன்ஸ்க்கும் வந்து அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கமல் சாருக்குன்னா ஒரு அவங்க எதிர்பார்க்குற ஒரு கதை வேற மாதிரி இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நிறைய இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரஜினி சார்னா அந்த ஸ்வாகம் அந்த ஸ்டைல் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க. இது 2யும் பேலன்ஸ் பண்ற ஒரு கதை வேணும். அவர் கேட்டாங்களே, நம்மளும் அந்த கேள்விதான், யாருப்பா ஹீரோ அப்படின்ற மாதிரி. இந்த படத்துல யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்ற மாதிரி இல்லாம இது 2 பேருமே ஹீரோவா இருக்கும்போது இந்த 2 ஹீரோக்களுக்கும் என்ன கேரக்டர் இருக்கு, என்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஆன்டகனிஸ்டா, அதாவது ஒருத்தர் பிரச்சனை இருக்காங்களா, இல்ல 2 பேரும் வந்து ஹீரோஸா, 2 பிரதர்ஸா, இல்ல 2 ஃப்ரெண்ட்ஸா. அவங்க நிறைய பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸா. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். கடைசியா அவங்க பண்ண படம் வந்து நினைத்தாலே இனிக்கும் 1979 வந்த படம் பாத்தீங்கன்னா 14th ஏப்ரல் வந்தது. அந்த படத்துல அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர் வந்து அவரு ட்ரம் வாசிக்கிறா இருப்பாரு, இவர் வந்து பாடுவாரு. அப்படிதான் அவங்க 2 பேரும் நினைத்தா நினைக்கும் படத்துல பயங்கரமா காமெடி பண்ணுவாங்க. 2 பேரும் செம்ம காமெடி பண்ணுவாங்க. ஸோ அவருடைய ஸ்டைல்ல, ரஜினி ஸ்டைல்ல பயங்கரமா இருக்கும் அந்த நினைத்தாலே நினைக்கும் படத்துல. அதுல கமல் சாருடைய டான்ஸ் இதெல்லாம் வந்து அட்டகாசமா இருக்கும் அந்த படம். அதான் லாஸ்ட் படம் வெளிவந்த படம். 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, 2 பேரும் அப்ப டிசைட் பண்ணி தான். அதுக்கு முன்னாடி இளமை ஒஞ்சில் அடுக்கிறது படத்துலயும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க வில்லனா 2 பேருக்கும் அடிச்சுக்கிட்டதுலாம் இல்ல. சில படங்கள்ல வந்து சின்னதா பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அவங்க எல்லாமே கம்பெனில தான் பண்ணிருப்பாங்க. அது அவளை இப்படித்தான் எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் எடுத்துங்க, வில்லன்கா ஹீரோவா நடிக்கல அவங்க. 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா ஒரு
ஒரு நட்பு ரீதியில நீங்க 16 வயதுல எடுத்து பாருங்க, அவர்கள் எடுத்து பாருங்க. வரிசையா எல்லா படமும் 3 முடிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, வில்லன்லாம் அப்படி கிடையாது. 2 பேரும் ஒரு நட்பு ரீதியில தான் நெறைய படம் பண்ணியிருக்காங்க. 1, 2 படத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ இந்த படம் எப்படி வரப்போகுதுன்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அதாவது என்ன மாரி கேரக்டர்ஸ் 2 பேர் மத்தியில இருக்க போகுது, என்ன கான்ஃப்ளிக்ட் என்ன அதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகே. ஆனா ஒண்ணு தெரியுது 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருப்பாங்க நெறைய சீன்ஸ்ல. சீன்ஸ்ல. தனித்தனியா எடுத்தாலும் ஒண்ணா நெறைய எடுப்பாங்க சீன்ஸ்ல. அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பெரிய கூஸ்பம்பா இருக்கும். உலக லெவல்ல என்னன்னா, இந்த படம் வந்து நான் சொன்ன மாரி தான். ஒரு பெஞ்ச்மார்க் படம். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் படம். 2027 இஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் இயர் ஆஃப் தமிழ் சினிமா. பிக்கெஸ்ட் இயர்னா பிக்கெஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் இயர், பிக்கெஸ்ட் பிசினஸ் இயரா இருக்க போகுது. ஏன்னா இந்த அளவு ஒரு படம் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு படத்தை வந்து ஒருங்கிணைச்ச ரெட் ஜெயண்ட்டுக்கும் சரி, ஹோல் டீமுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் அனிருத்துக்கும் நம்ம கண்டிப்பா வாழ்த்து சொல்லணும். அவங்களுடைய இந்த முயற்சி மிக பெருசா வெற்றி அடைய நம்ம வந்து ப்ரே பண்ணணும், எதிர்பார்க்கணும். அண்ட் பர்டிகுலரா ரஜினி சாரும் கமல் சாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா 47 வருஷம் கழிச்சு நாங்க திருப்பி வரோம், வந்து ஒன்னா டிராவல் பண்ண ரெடியா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்கல்ல, அதுவே பெரிய சக்சஸா நம்ம அதே ஹைப் மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம். அதுவும் இப்ப இருக்க ஜெனரேஷனை நாங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் மாஸ் அதெல்லாம் தாண்டி 2 பேரும் ஃபன்னு நல்லா பண்ணுவாங்க, காமெடி நல்லா இருக்கும். அந்த காமெடி எலமெண்ட் என்ன மாதிரி நெல்சன் ஃபிளேவரோட ஆட் ஆகும்போது நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சார். ஆனா வந்து ஆரம்ப காலங்கள்ல இருந்து எந்தெந்த டேரக்டர் சார் இந்த ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு கிடையா கடந்திருப்பாங்க, அது நெல்சனுக்கு கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் சார் ரொம்ப நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அப்போ நிறைய டைரக்டர்ஸ் வந்து இது வந்து காம்பினேஷன் பண்ணலாமா ட்ரை பண்ணி தான் இருந்தாங்க. கே.எஸ். ரவிக்குமார் சார்ல இருந்து எல்லாருமே ட்ரை பண்ணது தான். அது என்னன்னா கதை அமையணும்ல. ரெண்டாவது 2 பேரோட பாதை வேற மாதிரி ஆயிடுச்சு. கமல் சார் வந்து ஃபுல்லா கண்டென்ட் ட்ரிவன் படங்களா நிறைய பண்ணி நடுவுல கமர்ஷியல் படம் கொடுத்தாரு. ஆனா ரஜினி சார் கம்ப்ளீட்லி கமர்ஷியல் படங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணாரு. அப்பப்ப கண்டென்ட் 80s தாண்டின உடனே 84 பிறகு அவர் வந்து கண்டென்ட் ட்ரிவன் படம் போல அவர் வந்து தெளிவாயிட்டார். நம்ம மார்க்கெட் வந்து மாஸ், அப்போ நம்ம வந்து மாஸ் என்டர்டெய்னர்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி ஆக்ஷன் அப்படி ஒரு மோட்ல போயிட்டாரு. அதனால வந்து இவங்களோட பாதை வேற தொட்டு இவங்களை ஒருங்கிணைக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கான 2 பேருக்கும் ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி கதை அமையல. சோ யாருமே போய் கேட்கவும் இல்ல. பிகாஸ் 2 பேருடைய மார்க்கெட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, 2 பேருடைய வழியும் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து பப்ளிக் ஈவெண்ட்ல பேசுவாங்க, நட்பு ரீதியில இருப்பாங்க, ஒருத்தர் படத்தை ஒருத்தர் பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க, ஈவெண்ட்டுக்கெல்லாம் வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம பார்த்தது. அதாவது ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு சூப்பர் நாயகன் புகழ்றது, அதாவது ஒருத்தர் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறது. கமல் சாரோட எல்லா ஈவென்ட்லயும் வந்து ரஜினி சார் இருப்பாரு, ரஜினி சாரோட எல்லா இதுலயும் கமல் சார். இது வந்து நம்ம எங்க பாத்துருக்கோம்? ஓகே, அது 2 பேரும் மாத்தி அவர்தான் பெரிய ஆளு, இல்ல அவர்தான் பேர் மாத்தி பெரிய ஆளு எங்க இது மாதிரி பாத்துருக்கோம். யாருமே ரஜினி சார் வந்து எல்லா ஈவென்ட்லயும் சொல்றாரு. இப்ப சமீபத்துல ஒரு இன்டர்வியூ வந்து திருப்பி சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல சொல்றாரு, நான் வந்து அவர் கூட ஒரு சீன்ல வரமாட்டேன்னு ஆசைப்பட்டிருக்கேன், அவரோட டிராவல் பண்ண மாட்டேன்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு நாள் அவரோட கார்ல ஒன்னா போகும்போது அந்த முதல் ஆரம்ப கட்டத்துல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நான் பார்த்து வேந்த ஒரு நடிகர் கமல் சார், அவரோட சேர்ந்து கார்ல போறேன் அப்படின்னு நினைச்சேன். அது பிறகு கார்ல போனதுனால அடுத்து சான்ஸ் கிடைக்குது நாங்க 2 பேரும் ஒன்னா நடிக்கிறதுக்கு. அது பிறகு கடவுள் அருளால எனக்கு நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் பண்ணி நான் எப்படியோ வேற ரூட்ல வந்துட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கமல் சார் இஸ் கிரேட் அப்படின்றாரு பாருங்க. அது எப்படி ஒரு நடிகர் சொல்லுவாரு? அதுக்கு ரஜினி சார் தான். ரஜினி சாருடைய அந்த எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் போல வாழ்க்கை சொல்லுவாங்க. ஓகே, அந்த எண்ணம் போல அவருடைய வாழ்க்கை என்னன்னா எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்க, அதாவது தட்டி கொடுத்து எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ்ங்கப்பா அப்படின்ற ஒரு நல்ல மனிதன் தான் ரஜினி சார். அது அப்படியே அழகா இந்த படத்துல அவர் வந்து அவருடைய கெரியர்ல, அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு 5-6 வருஷம் அவங்க வந்து இது மாதிரி நடிக்க முடியும். இந்த பீரியட்ல நான் வந்து ஒரு முக்கியமான படம் திருப்பி கமல் கூட சேர்ந்து படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்க அடிக்கடி பப்ளிக் ஈவெண்ட்டை தான் மீட் பண்றோம். ஷூட்டிங்னா இன்னும் ஃபன்னா இருக்கும்ல. சரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு 50-60 நாள் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்கல்ல, அதுவே பெரிய சக்சஸா பாக்குறேன். தமிழ் சினிமாவுக்கு கொண்டாட்டம். நான் எப்படி ஆரம்பத்துல சொன்னோம், இது ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறும்போது நம்ம நிறைய பார்க்க போறோம். தெலுங்கு சினிமால பார்க்க போறோம், ஹிந்தி சினிமால பார்க்க போறோம், கன்னட சினிமால பார்க்க போறோம். கன்னட சினிமால ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா வராங்க. ஆனா இனிமே இந்த மாதிரி நிறைய நடக்கும். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முன்னோடியா மாறும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெஞ்ச் மார்க் மட்டும் இல்ல, ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறும். இந்த ட்ரெண்ட் செட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன லிஸ்ட் மாதிரி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற முக்கியமான நடிகர்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்சு படம் பெரிய லெவல்ல வந்து எல்லா படமும் வந்து என்ன சொல்றது வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடையதும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மல்டி ஸ்டாரர் வரும்போது ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆயிடும். ஏன்னா இப்ப ஒரு கான்ஃபிளிக்டா பாத்துட்டு இருக்காங்கல்ல, அது இல்லப்பா எங்களுக்குள்ள எந்த கான்ஃபிளிக்டும் இல்ல, நல்ல கதை வந்திருக்கு, நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்றோம், நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க தியேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டாலே மிகப்பெரிய வெற்றிகள் தமிழ் சினிமாவுக்கு காத்திருக்கு. சார் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, KHRKன்னு சொல்லி KH தான் கமல்ஹாசன் சார் பேர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க சொல்லும் போது எனக்கு புரிஞ்சது என்னன்னா, 2 பேருக்கும் வந்து டிஸ்கஷன் இருக்கும். கமல் சார் வந்து இல்ல ரஜினி சார் பேர் தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. கமல் சார் வந்து மாத்தி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் இல்ல
நீங்க தான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறீங்க, சோ நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது இதுலயும் கமல் சார் உடன்பாடு இருந்திருக்காது நினைக்கிறேன் 100%. அது ரஜினி சார் எல்லா இன்டர்வியூலும் சொல்லியிருக்காரு. ம். எனக்கு முன்னாடி வந்து கமல் சார் தானே, கமல் ம். சாரை பார்த்தானே நான் வந்தேன், கமல் சார் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன், ம். கமல் சாரோட சேர்ந்து பயணிக்க முடியாதுன்னு நினைச்சேன் அப்படிலாம் சொன்னார்ல. Yes. அப்படி ஆப்வியஸ்லி அவர் வந்து என் பேரை முதல்ல போடுங்க சொல்ல மாட்டார். Okay. ரஜினி சார் வந்து மெக்னானிமஸ், Okay. எல்லாத்துலயுமே அவர் வந்து மெக்னானிமஸ், எல்லாத்துலயும் வந்து அவர் வந்து ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவர். ம். அதனால வந்து அவரை பொறுத்தவரையும் தெளிவா சொல்லியிருப்பாரு, இல்ல கமல் சார் பேர் தான் ஃபர்ஸ்ட், ம். அடுத்து என் பேரு, Okay. அதுல தப்பே கிடையாது. Okay. சோ வரட்டும், 2 பேர் தான் படம், இது 2 பேருக்கான படம் தான். ம். அதனால வந்து அந்த ஈகோ இல்லாத மனிதர் அவர். Yes. அதனால வந்து இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஷாருக் கான் நிறைய இப்படிதான் பண்ணிருப்பாரு. ம். ஷாருக் கான் படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து தீபிகா படுகோன் பேர் படுகோன் வரும். பேர் வரும். ஆமா. பெண்களுக்கு தான் முதல்ல SRK கொடுக்கணும், அப்புறம் தான் வருது. என் பேர் போடுங்கன்னு. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து ஒரு கிரேட்னஸ் அச்சீவ் பண்ண பிறகு இல்ல ம். விட்டு கொடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் பேர் போட்டு எல்லாம் என்ன Okay. காமிக்கணும் அவசியம் இல்ல, நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் போடுங்க ம். அப்படின்னு வாங்க பாருங்களேன். அந்த மாதிரி இவர் வந்து இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, என்னுடைய சீனியரா இருக்கிறது வந்து கமல் சார் தான், அவர் பேர் போடுங்க ம். ஃபர்ஸ்ட் ம். சொல்லுவார்ல. ம். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் பண்றாங்க. இப்ப நீங்க வந்து சிவகார்த்திகேயன் எடுத்துங்களேன், ஆ. அவர் வந்து ஜெயம் ரவி பேர் தானே ஃபர்ஸ்ட் போட்டார், ஆமா. ரவி மோகன் Senior. படத்தை போடுங்க அப்படிதானே பராசக்தியில சொன்னாரு. Yes. அந்த மாதிரி இது எல்லாருமே நடிகர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அன்பு தான். Yes. அது எப்பவுமே எல்லாருக்கும் இருக்கும், ரஜினி சாருக்கு எப்பத்துல தான் இருக்கு. அவருக்கு அன்பை தாண்டி மரியாதையும் ரெண்டு மரியாதை. பேருக்கும் ஒண்ணு அன்பு அதுதான். மரியாதை ரெண்டுமே. ரெண்டுமே இருந்திருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.